ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதத்துடைய அமாவாசையானது வந்திருக்கு. இன்றைக்கி சித்திரை அமாவாசையை முன்னிட்டு என்ன காய்கறி சமைக்கணும், என்ன காய்கறி சமைக்கக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சமைக்கும்போது இதெல்லாம் நீங்கள் யோசித்து செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அமாவாசையுடைய சிறப்பை முதல்ல ஷேர் பண்ணுறேன். இந்த அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் சித்திரை அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த சித்திரை அமாவாசையில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் சில முக்கியமான ஆன்மீக விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல சித்திரை அமாவாசையில் என்ன மாதிரி முன்னோர்களை நினைத்து வணங்கினால் பித்ருதோஷம் நீங்கும் அப்படிங்கிற பரிகார பூஜையை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி சித்திரை அமாவாசையில் என்ன காய்கறி சமைக்கணும், என்ன சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து வணங்கி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் நமக்கு பித்ருதோஷம் நீங்கும், தடைகள் அகலும், செல்வ வளமும் பெருகும். அதனால் இன்றைக்கி மெயினாக செய்ய வேண்டியது இதெல்லாம் தான். இன்றைக்கி சித்திரை மாத அமாவாசை. நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் என்ன பண்ணலான்னா, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். ஏழைகளுடைய பசியை நீங்கள் இன்றைக்கி போக்கணும். ஏழைகளுடைய பசியாரி மனதார வாழ்த்தினாலே நம்மளுடைய முன்னோர்கள் ஆசை கிடைக்கும். கொரோனா வைரஸ் பாதிப்பினால் நாடு முழுவதும் லாக்டவுன் போடப்பட்டு எந்த கோவிலுக்கு போக முடியாமல் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியலே என்று தவித்த நேரத்தில் தான் நிறைய ஜோதிடர்கள் இந்த மாதிரி அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்தா பித்ருதோஷம் நீங்கி முன்னோர்கள் ஆசை கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதையே இப்போ நாமளும் இந்த டைம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு சிலருக்கு போக முடியும், ஒரு சிலருக்கு போக முடியாது. அப்படி போக முடியாமல் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி தர்ப்பணம் ட்ரை பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக நல்ல முறையில் அமர்ந்திருந்தாலும் பித்ருதோஷம் மட்டும் இருந்தால் உங்களால் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியாது. எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தோல்வியில் தான் முடியும். ஸோ ஜான் ஏறினால் முளம் சறுக்கும். ஸோ அவங்கவுங்க மானசீகமாக கும்பிடக்கூடிய தெய்வம் கூட அவங்களுக்கு துணைக்கு வராமல் ஓரமாக ஒதுங்கி நின்று கை கட்டி வேடிக்கை தான் பார்க்கும் பித்ரு தோஷம் இருந்ததுன்னா. இதற்கு காரணம் பித்திருக்களுடைய சாபம்தான். பித்திருக்களுடைய சாபத்தை போக்க வேண்டும் என்றால் முதல்ல பித்திருக்களை சாந்தப்படுத்த வேண்டும். பித்திருக்களை சாந்தப்படுத்த வேண்டும் என்றால் பித்ரு தோஷத்தை போக்க வேண்டும். பித்ரு தோஷத்தை போக்க வேண்டும். பித்ரு தோஷத்தை போக்கிய பின்பு உங்களுடைய ஜாதகமே உங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த பித்ரு தோஷம் நீங்கள் அமாவாசைனால் தவறக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது. இன்னைக்கு தினம் சித்திரை அமாவாசை. கரெக்டாக இந்த புத்தாண்டு பிறந்து முதல் அமாவாசை நாள். இன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியலையே என்று கவலைப்பட வேண்டாம். வீட்டில் உள்ள முன்னோர்கள் படங்களை அலங்கரித்து பூக்கள் போட்டு விளக்கேற்றி வைத்திருங்க. அவங்களுக்கு சாம்பிராணி புகை காட்டி வணங்குங்க. இன்றைய தினம் அதுக்கப்புறம் பசியோடு இருக்கக்கூடிய சில ஏழை இவர்களுக்கு தயிர் சாதத்தை அன்னதானம் மாதிரி செய்யுங்க. இதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும். அதோடு இன்னைக்கு பக்கத்தில் பசுமாடெல்லாம் இருந்ததுன்னா அந்த பசுமாட்டுக்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். காலை மாலை நேரங்களில் வீட்டு பூஜரையில் வீட்டு வாசலில் விளக்கேற்றலாம். இன்றைக்கி இந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும். பித்ரு என்பது இறந்து போன நமது தந்தை, தாய் உள்ளிட்ட முன்னோர்களை குறிக்கும். தந்தை வழி மற்றும் தாய் வழி சொந்தம் என இறந்து போன நம்மளுடைய அனைத்து முன்னோர்களுமே நமது பித்ருக்கள் தான். நமது தந்தை வழியில் இறந்து போன முன்னோர்கள் அனைவரும் நமது பிதுர் வழி பித்ருக்கள் என்றும், தாய் வழியில் இறந்த முன்னோர்கள் அனைவரும் மத்ரு வழி பித்ருக்கள் ஆவார்கள். ஸோ இன்னைக்கு அமாவாசை நாளில் ஏழைகளுக்கு உணவு தானம் கொடுப்பதன் மூலம் நமக்கு முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும். நமக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும். பித்ரு தோஷங்களும் சாபங்களும் நீங்கும். வீட்டில் சண்டை சச்சரவு நீங்கி அமைதிங்கிறது ஏற்படும். அதனால் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தர்ப்பணம் கொடுக்க முடியாட்டியும் தானம் கொடுக்க மறக்காதீங்க. நம்மளுடைய உடல், பொருள், ஆன்மா அனைத்துமே நம்மளுடைய பித்திருக்கள் நமக்கு அளித்த பிச்சை தான். நமது பித்திருக்கள் செய்த பாவ புண்ணியத்தை சேர்த்தே தான் நம் அனுபவித்து வரக்கூடிய எல்லாமே. நம்மளோடு வாழ்ந்து மறந்துவிட்ட நமது முன்னோர்களான பித்திருக்கள் அனைவருமே நாமும் நம்மளுடைய சந்ததிகளோடு நலமோடு வாழ வேண்டும் என்று தான் விரும்புவாங்க.
எனவே தான் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவர்களை முறையாக பேணி காத்து அவர்களுடைய பசியை போக்க வேண்டும் என்பது தர்மசாஸ்திரத்தில் இருக்குது. அப்படி இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் இறந்த பிறகாவது அவர்களுடைய பசியை போக்கி அவர்களுடைய ஆன்மாவை சாந்தப்படுத்த வேண்டும். இதுதான் பிதுர்க்கடன் என கூறப்படுகிறது. கிராமங்களில் இன்றும் இந்த மூதையார் வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நமது பித்ருக்கள் தான் நமக்கு இறைவனுக்கும் நடுவில் இருந்து இறைவனுடைய அருளாசி நமக்கு பெற்று தருவதோடு நமது வேண்டுதலையே இறைவனிடம் கொண்டு சேர்த்து வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவாங்க. நமது முன்னோர்களுக்கு நம்ம முறையாக செய்யக்கூடிய வழிபாடு தான் பித்ருக்கடன் அல்லது தர்ப்பணம் என கூறப்படுகிறது. நம் மீது நம்மளுடைய சந்ததிகள் மீது அதிக அக்கறை கொண்ட நமது முன்னோர்களை நாம் வழிபாடு செய்து அவர்களுடைய பசியை போக்க வேண்டியது நமது கடமையாகும். அப்படி இல்லாமல் பித்தர்களுடைய பசியை போக்காமல் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு நாம் என்ன மரியாதை செலுத்த வேண்டும் என்று உதாசீனப்படுத்தினால் நமது பித்தர்கள் பசியால் வாடுவாங்க. முன்னோர்கள் பசியை போக்க வேண்டியது நமது கடமை. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அமாவாசை திதியான இன்னைக்கு முறையாக பித்திருக்களை வழிபட்டு அவர்களுடைய பசியை போக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு பிதுர்லோகம் சென்று விடுவாங்க. இது சாபமாக மாறிவிடும். இந்த சாபமானது தெய்வத்தின் அருளை கூட தடை செய்யக்கூடிய சக்தி பெற்றது. எனவே தான் நமது பித்திருக்களுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் தப்பிக்க வேண்டுமானால் அவர்களுடைய நம்ம முறையாக பித்திருக்கடன் செய்து அவர்களுடைய பசியை போக்கி அவர்களுடைய இதை சாந்தப்படுத்த வேண்டும். கோபத்தை அமாவாசை நாள் மறக்காமல் இன்னைக்கு முன்னோர்களை நினைத்து வணங்கி நம்மளால் முடிந்த அளவு சிலருக்கு உணவு தானமாக கொடுக்க வேண்டும். இவ்வளோ நேரம் இந்த பித்ரு கடன் அடைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ தான் மெயின் விஷயமே. இன்னைக்கு என்ன காய்கறி சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால அவசியமாக 4 காய்கள் சமைக்க வேண்டும். அது என்னங்கிறத சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. குளம் வளர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு வாழைக்காய் பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். அதே போல் சில காய்கறிகள் இன்னைக்கு தவிர்க்க வேண்டும். சில காய்கறிகள் இன்னைக்கு கட்டாயம் சேர்க்க வேண்டும். அதுக்கான பட்டியலை உங்களுக்கு சொல்கிறேன். அமாவாசையாக இன்னைக்கு கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள், தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என தனிப்பட்டியலே உண்டு. இதில் அமாவாசை விரத சமையல்லையும் சரி, அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது சரி, வேதியருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க வேண்டும். வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு வாழைக்காய் பயன்படுத்துவது முக்கியம். அதே போல் இன்னைக்கு அமாவாசை நாளில் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் இந்த மாதிரி காய்களை சமைக்க வேண்டும். இதற்கு புராணத்தில் ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒருமுறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்தரை சந்தித்து தனது வீட்டிற்கு உணவு அருந்து வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள். வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார். இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார். 1008 காய்கறிகளா? அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது, எப்படி சமைப்பது என குழப்பமடைகிறார். ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதியுமான அருந்ததி விஸ்வாமித்திரருடைய வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணிவோடு பதிலளித்தாள். சீர்திருத்தம் கொடுக்கும் நாளும் வந்தது. ரிஷிகளும் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தனர். வாழையிலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினால் அருந்ததி. முதலில் 8 வாழைக்காய்களை வைத்தாள். பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது, உணவு அருந்துகள் சுவாமி என பணிவோடு விஸ்வாமித்திரரிடம் வேண்டினாள். ஆனால் ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர், என்ன இது, நான் 1008 காய்கறிகள் சமைத்து பரிமாற சொல்லி கேட்டால் நீ 4 காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறி விட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என கோபமடைந்தார். அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி, சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை, அனைத்தும் அறிந்து நீங்களே இப்படி கோபப்படலாமா? அதாவது பாகற்காய் 100 காய்களுக்கும் பிரண்டை 300 காய்களுக்கும் பலாக்காய் 600 காய்கறிக்கும் சமம் என்று சாஸ்திரத்தில் சொல்கிறீங்க. இவை 1000 காய்கறிகள் ஆகிவிட்டது. இதோ 8 வாழைக்காய்கள் வைத்திருக்க மொத்தம் 1008 காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினாள். இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கக்கூடிய குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து சென்றார். சாஸ்திரங்களே சொல்லப்பட்டதன் காரணமாக உயர்வான இந்த 4 காய்கறிகள் மட்டும் இன்னைக்கு சித்திர அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கிறது. ஸோ இந்த காய்கறிகளை சமைக்க இன்னைக்கு மறக்காதீங்க. இதில் ஏதாவது சமைச்சு இன்னைக்கு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடுங்க. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி
ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். நன்றி.